வணக்கம் மக்களை, வெல்கம் டு ஈஸை விரும்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்மலை சந்தைக்கு தான் போக போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட பொன்மலை சந்தை விளாக் போடுங்க முன்னாடிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பொன்மலை சந்தையை தான் பார்க்க போகிறோம். பொன்மலை சந்தையில் என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பெட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ நாங்கள் காவிரி பிரிட்ஜில் போயிட்டுருக்கோம். எங்கள் வீட்டில் இருந்து, அதாவது ஸ்ரீரங்கம்லேருந்து பொன்மலை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8லேருந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்குள்ளே வரும் பொன்மலை சந்தைக்கு. சண்டே ஆனாலே மோஸ்ட்லி எதாவது வாங்குகிறோமோ இல்லையோ, சம்டைம்ஸ் பொன்மலை சந்தையை சுற்றி பார்க்குறதுக்காக அங்கே அவ்வளோ விஷயங்கள் இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக கூட இருக்கும். அதுக்காகவே கூட நாங்கள் போவோம் சம்டைம்ஸு. இன்றைக்கி நாங்கள் எதுவும் வாங்க போகிறது இல்லை, ஆக்சுவலி பிளான் இல்லை. சம்டைம்ஸ் எதுவுமே வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கோம். பட் ஆனால் இன்றைக்கி எதுவும் பிளான் இல்லை, பார்ப்போம் எதாவது வாங்குகிறோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நிறையா பேர் என்கிட்ட பொன்மலைக்கு போனீங்கன்னா விளாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. பட் அதுக்கு கரெக்டான டைம் எனக்கு செட் ஆகலை. ஸோ இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்னை திருச்சி பைபாஸ்க்கு வந்துட்டோம். பைபாஸில் கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது தஞ்சாவூர் ரோடு பிரிகிற இடம். இதுக்கு அடுத்த கட்டிங்கில் நம்ம லெஃப்ட் எடுக்கணும். இதில் லெஃப்ட் எடுத்தோம்னா நம்ம தஞ்சாவூர் போயிடுவோம். பொன்மலையில் ரயில்வே ஷெட்டுங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயம். ஆல் ஓவர் இந்தியாவிலே ஒரு முக்கியமான ஒரு டீசல் லோகோ ஷெட்டு பொன்மலையில் இருக்குது. அந்த ஷெட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷெட்டோடவே சேர்த்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பொன்மலையோட ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து தான் பார்த்திங்கன்னா நிறையா என்ஜின் ஒர்க்கெலாம் பண்ணுவாங்க ட்ரெயினுக்கு. ஸோ இப்போ நம்ம அந்த கார்னருக்கு வந்துட்டோம். நான் சொன்ன இடத்துக்கு இது ஜி கார்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா கட்சி மீட்டிங்லாம் திருச்சியில் ஃபஸ்ட்டு இங்கே தான் நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வண்டி ஓட்ட போகிறேன். சரவணா பின்னாடி உட்காந்து வர போகிறான். சரி வாங்க நம்ம மார்க்கெட் போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம். பைக் பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி சைட்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட், அதாவது அக்வேரியம் செட்டப்ஸ்லாம் இருக்கிற மார்க்கெட் தான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ பாருங்கள், நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய ஃபிஷ்ஷஸ் பார்க்கலாம். நிறையா நமக்கு தேவையான அக்வேரியம் ஃபிஷ், நார்மல் அக்வேரியம் ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், மரைன் அக்வேரியம் ஃபிஷ்ஷஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய நம்மளால் பார்க்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம இந்த அக்வேரியம் இருக்கிற இந்த ரோ மட்டும் நம்ம பார்ப்போம். ஏன்னா ஃபுல் வீடியோ போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும். நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கலாம். மற்ற பெட்ஸ்லாம் அடுத்த வீடியோவில் பாருங்கள். சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். ஏன்னா நிறையா ஃபிஷ்ஷஸ் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஃபிஷ் அப்படின்னாலே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பீஸ் கொடுக்குற ஒரு பெட் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கட்டும், நார்மல் ஹோமாக இருக்கட்டும், ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பெட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படியே செட்டாகவே 100 ருபீஸ் தான். நிறையா ஃபிஷ்ஷஸ் கோல்டு ஃபிஷ்ஷஸ்லாம் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அக்வேரியம் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் பீட்டா ஃபிஷ்ஷு, ஃபைட்டர்னு சொல்லுவோம்ல அந்த ஃபிஷ்ஷு. ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறையா ஃபிஷ்ஷஸ் கூட இங்கே உங்களால் பார்க்க முடியும். இப்போல்லாம் பொன்மலையில் மரைன் ஃபிஷ்ஷஸ்லாம் கூட விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி நார்மல் அக்வேரியம் ஃபிஷ்ஷஸ் தான் இருக்கும். பாருங்கள் இந்த பீட்டா ஃபிஷ் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 100லேருந்து 130 வரைக்கும் சொல்லுவாங்க. இது பீட்டா ஃபிஷ்ஷுக்கு போடுற லைவ் வார்மு. லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம லைவ் ஃபுட் எப்படி பிடிக்கிறதுன்னு போட்டிருந்தோம். இது பார்த்தீங்கன்னா 2 நாள் தான் இருக்கும் இந்த வார்ம்ஸ் வாங்கிட்டு போனீங்கன்னா. பட் நம்ம ஃபிஷ்ஷு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாசி ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. அதில் கலர் நிறையா கலர் ஏற்றி இப்போ இது ட்ரெண்டிங்கில் நிறையா பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நிறைய கலரை ஏற்றி ஃபிஷ்ஷஸ்னாலும் சரி, கோழி இந்த மாதிரி மற்ற பெட்னாலும் சரி, சரவணா தான் எனக்கு நிறையா விஷயங்கள் சொல்லி தருவான். ஸோ பீட்டா ஃபிஷ் ஒரு ஃபீமேல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். எதுவும் நல்ல ஃபிஷ்ஷாக கிடைக்குமா அப்படின்ட்டு. பாருங்கள், ஃபிஷ் மட்டும் இல்லாமல் இங்கேயே ஃபிஷ் மார்க்கெட் அந்த அக்வேரியம் செட்டப்லேயே புறாலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கடை ஃபுல்லாக பீட்டா ஃபிஷ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. அதாவது ஃபைட்டரு, அந்த ரெட் கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க பேரோடையே வச்சுருக்காங்க, மேல் ஃபீமேலோடையே சொல்லிட்டு. அந்த பிளாக் நாங்கள் கேட்டோம். பிளாக் 130 சொன்னாங்க, பியூர் பிளாக்கு. ஃபைட்டர் பார்த்தீங்கன்னா அதை ஃபின்னை பொறுத்து நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. இது பாருங்கள் ஃப்ளோரானு. முன்ன ஒரு காலத்தில் ஃப்ளோரான் ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு அந்த அகம்பு மட்டும் நல்லா பெருசாக வரும் முன்னாடி.
இது வந்து பாருங்களேன், நிறைய வீட்டில் வந்து டர்ட்டல்லாம் வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆமையெல்லாம் வரக்கூடாதுன்னு. இப்போ வந்து ஆமையுமே வந்து வீட்டிலலாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டர்ட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த டேங்க்லைன் தள்ளி விட்டு வந்து மேலே வீடியோவை பார்த்துட்ருக்கு. கீழே வந்து ஃபுல்லாக வந்து ஃபைட்டர்ஸ் தான் வச்சுருக்காங்க எங்கேயுமே. இது பார்த்தீங்கன்னா ஒயிட் ஏஞ்சல், பியூராக வந்து வெறும் ஒயிட் மட்டும் இருக்கிற அல்பினோ ஏஞ்சலு. ஸோ சூப்பராக இருக்கும் பார்க்க இந்த ஃபிஷ்ஷுமே. இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அலிகேட்டர் கர் இருக்குது. இந்த ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல மாதிரியே வளரும். இது நான் பெருசு இருந்துச்சுன்னா கூட நான் காட்டுறேன், வீடியோவில் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அங்கே இருக்க அந்த ஷாப்புக்கு போகலாம். இங்கே வந்து நிறைய மரைன் ஃபிஷர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. கீழே பாருங்களேன், ஒரு பான் மாதிரி செட் பண்ணி அதில் அப்படியே வச்சுருக்காங்க. இதுவுமே நீங்கள் கேட்டிங்கன்னா வந்து பிடிச்சி தருவாங்க. இப்போ பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நிறைய மரைன் ஃபிஷர்ஸ் வந்து இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்லெட்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. சவுத் ஆஃப்ரிக்கன் சிக்லெட்ஸு, அமெரிக்கன் சிக்லெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்பினோ வெரைட்டிஸு, அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஈல் வச்சுருக்காங்க. 2-3 ஈல் கூட இருக்குது. இதில் காமிக்கிறேன். இதில் பாருங்கள் க்ரே ஃபிஷ் வச்சுருக்காங்க. க்ரே ஃபிஷ்ஷு, குரோமி, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து இதில் இருக்குது. ஈல் தெரியுது அவங்களுக்கு. இந்த சிக்லெட்டுக்கு பின்னாடி பாருங்கள், ஒரு இங்கே ஒன்று வருது பாருங்கள் பின்னாடி பேக்கில். ஸோ விலாங்கு மீன் சொல்லுவோம்ல, ஸோ அந்த ஈல் ஃபிஷ் அது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் பிரானா வச்சுருந்தாங்க. இந்த தடவை பிரானா இல்லைன்னு நினைக்கிறேன். எங்கள்கிட்ட செக் பண்ணணும் நம்ம. ஸோ அங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்ரே ஒன்று வந்துட்டுருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் ஆஃப்ரிக்கன் கேட் ஃபிஷ் வெரைட்டி. ஸோ பாருங்கள், ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும் பார்த்தீங்கனாலே. அது பாருங்களேன், பறக்கிற மாதிரி இருக்கும் தண்ணிக்குள்ளே. ஸ்ட்ரிங்ரே வந்து பார்த்திங்கன்னா ஏகேன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈல் வச்சுருந்தாங்களா அந்த இது பேரட் ஃபிஷ், பேரட் வெரைட்டி, ஒரு பேரட் சிக்லெட்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன் இது நேமு. இந்த இது பாருங்கள், இது குராமி இருக்குது. பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியுதா க்ரே ஃபிஷ்ஷஸ் இருக்குது, ப்ளூ கலர், ரெட் கலர்லலாம். க்ரே ஃபிஷ் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும் வளர்க்குறதுக்கு, பார்க்கவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் க்ரே ஃபிஷ்ஷு. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் கலரில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வீடியோவோட நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். மற்ற பெட்ஸு, மற்ற ஷாப்ஸ்லாம் என்னென்ன இருக்குது பொன்மலையில் அப்படிங்கிறது. மறக்காமல் பார்ட் 2வையும் பாருங்கள். ரொம்பவே வந்து நிறையா பெட்ஸ் வந்து அந்த வீடியோவில் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.